नमस्ते सरस्वती देवा गौरवानित्यधारिणे निर्विशेष शून्यवादी वात्सत्यदिशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गद शिवहरि गौरभक्तवृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे जय जगन्नाथ जय जगन्नाथ बलदेवा जय सुभद्रमये जय जगन्नाथ जय जगन्नाथ बलदेवा जय सुभद्रमये जय राधा माधव हरे जय जय प्रभुबा प्रभुबा जय जय गुरुदेव निताई प्रेम नंदे हरि हरि बोल। हरे कृष्ण माता जी, प्रणाम माता जी। மாதாஜி வந்துட்டாங்களா? மாதாஜி மாதாஜி பாகவத பிரார்த்தனை பண்ணுங்க மாதாஜி. நான் பண்றேன் மாதாஜி. பாகவத பிரார்த்தனை. சர்வ சாஸ்திராப்தி பியூஷா சர்வ வேதை சத்வலா சர்வ சித்தாந்த ரத்னாடியே சர்வ லோகைத்ரு பிரதா சர்வ பாகவத பிராணோ ஸ்ரீமத் பாகவத பிரபோ கல்த்வந்தோதித்தாயே ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்ததே பரமானந்த பாடாயே பிரேம வஷாக்ஷராயுதே சர்வதா சர்வ சேவியாயே ஸ்ரீ கிருஷ்ணாய நமஸ்துதிமே மத்தேக பந்து மத் குரு மன்மகாதன மத் நிஸ்தாரக மத் வாக்கிய மதானந்த நமஸ்துதே அசாது சாதுதா என் அதினோச்சதாகரா ஆனாமுன் சாகா சின்மா பிரேமணா கண்டேய ஸ்ப்ரோ. மொழிபெயர்ப்பு. எல்லா வேத இலக்கிலும் கடந்திருக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானை இந்த கலி உலகத்தில் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்களை எழுத்துக்கள் தூய பக்தி தொண்டை பொழிகிறது. நீங்கள் பகவான் கிருஷ்ணனின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கு புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்காக தூய பக்தி தொண்டுடன் எப்போதும் இதயத்தும் தொண்டையும் தோன்றுவீராக. ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. नमः ओम विष्णु पताय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते जय पताक स्वामी निधि नामने नमः आचार्य पदाय निधाय कृपा पदायने गौरगत दामदाय नगर ग्रामदारिणे. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 22வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம். மைத்ரேய உவாச்ச பிருத்தோஸ்தத் சூக்தம் ஆகர்ணய சாரம் சுஷ்டுமிதம் மது ஸ்மயமான இவ பிரீத்யா குமார பிரத்யுவாச்சக. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு யார் படிக்கிறாங்கப்பா? படிங்க மாதாஜி. மகாமுனிவர் மைத்ரேயை தொடர்ந்து கூறினார்.
பிரம்மச்சாரிகள் சிறந்த சனத்குமாரர்கள் பிருது மன்னரின் அர்த்தமுள்ள சரியான முற்றிலும் மதிப்புமிக்க வார்த்தைகளினால் ஆன கேட்பதற்கு மிகவும் இனிமையான பேச்சினை கேட்டு முழு நிறைவுடன் புன்னகை பூத்து கீழ்கண்டபடி பேசத் துவங்கினர். குமாரர்களின் முன்னே பிருது மகாராஜா பேசிய பேச்சு மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்றாய் இருந்தது. ஏனென்றால் அப்பேச்சு எல்லா நயங்களும் உடையதாக இருந்தது. ஒரு சொற்பொழிவு அல்லது உரை பொறுக்கெடுத்த வார்த்தைகளினால் கேட்பதற்கு இனிமையாக சூழ்நிலைக்கு பொருத்துவதாகவும் இருக்க வேண்டும். இக்குணங்கள் எல்லாமே பிருது மகாராஜன் பேச்சில் இருந்தது. ஏனென்றால் ஒரு சிறந்த பக்தர் அன்றோ. அதனால்தான் யஸ்யாஸ்தி பக்தி பகவதி அஞ்ஞன சர்வை குணஸ்தத்த சமாதை ஸ்ரீராம். அதாவது முழுமுது கடவுளிடத்தில் தொய்வில்லாத தெய்வீக நம்பிக்கை உடையவன் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் அவன் எல்லா நல்ல நன்மைகளும் தன்னிடத்தை வெளிப்படுத்துவனாக இருக்கிறான். இவ்வாறு குமாரர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததனால் மேலும் சனத்குமாரர்கள் கீழ்கண்டவாறு பேசலுற்றார்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப பிருது மகாராஜா 4 குமாரர்களை சந்தித்து உரையாடுவதை இங்க பாக்குறோம். இப்போ 4 குமாரர்கள் தூய பக்தர்களாக, முதல்ல அருவவாதிகளாக இருந்தாலும் தூய பக்தர்களாக இப்ப மாறி இருக்காங்க. துளசி இலையை நுகர்ந்ததால் அவங்க பகவானிடம் நல்ல அந்த உணர்வை பெற்று தூய பக்தர்களாக மாறி இருக்காங்க. ஏன்னா தூய பக்தர்கள் நம்ம வீடு தேடி வர்றதுங்கிறது ரொம்ப அபூர்வம். ஏன்னா பகவான் நினைச்சாதான் அது முடியும். அவங்க வரும்போது தங்கள் இதயத்தில் பகவானை தாங்கி வருவதால் எல்லா தீர்த்தங்களையும் தீர்த்த குருவந்தி தீர்த்தானை கொண்டு வர்றாங்கன்னு பார்த்தோம். அப்ப பிருது மகாராஜா இங்க அவர்கிட்ட பேசுறப்போ அவங்கள புகழ்ந்து பேசுறாரு. ஏன்னா நானே ரொம்ப கீழானவன், என்னை நீங்க தேடி வந்திருக்கிறது மிகவும் அதிர்ஷ்டம் எனக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அவருடைய பேச்சுக்கள் சமயத்திற்கு தகுந்தாற் போல இடம் பொருள் காலம் ஏவல் இதெல்லாம் வச்சு அவரு ரொம்ப அழகா பேசுறாரு. ஏன்னா தூய பக்தர்கள் பேசும்போது அந்த பக்தியை மையப்புள்ளியா வச்சுதான் பேசுவாங்க. நிறைய பேச்சுக்கள் இருக்கு இந்த ஜட உலகுல, அதெல்லாம் அபத்தமானவை, அமங்கலமானவை. எப்பொழுது பகவானை பற்றி பேசுகின்றோமோ அது நமக்கு மங்களத்தை உண்டாக்கும். பகவானை பற்றிய பேச்சு அப்படிங்கிறது பக்தர்களுக்கு மட்டும்தான் வரும். இப்ப யாராவது போன் எடுத்தோம்னா நீங்க எப்படி இருக்கீங்க, அவன் இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, இந்த பௌதிகமான பேச்சுக்கள் எல்லாம் நமக்கு அமங்கலத்தை தரக்கூடியது. ஆனா பக்தர்களுக்கு மட்டுமே பகவானை பற்றிய பேச்சு இனிமையாக இருக்கும். கேட்பதற்கு எப்பொழுதுமே அவங்க தயாரா இருப்பாங்க. சதனம் கீர்த்த எந்தோமாம் எதந்த சத்துர விரதாக அப்படின்னு. அப்போ அவங்களுக்குள்ள கூடி பகவானை பற்றி எப்பொழுதும் பேசி கொண்டிருப்பார்கள். மிகவும் ஆனந்தமாக அந்த சூழ்நிலையை அவங்க அனுபவிப்பாங்க. அதனால இங்க குமாரர்களிடம் பிருது மகாராஜா பேசும்போது அது மிகவும் நல்ல விஷயமா இருந்தது. ஏன்னா மக்களுக்கு எவ்வாறு நன்மை அளிப்பது அப்படிங்கறத பத்தித்தான் அந்த மகாராஜா அப்படிங்கிறவர் எப்பவுமே யோசிப்பார். அது போலத்தான் சந்நியாசிகள், யோகிகள், ஞானிகள், இந்த பக்தர்கள் எல்லாருமே தாங்கள் மட்டும் இதுல பக்தர்கள் ரொம்ப முக்கியமா தாங்கள் மட்டும் அந்த இன்பத்தை அனுபவிக்காம எல்லாருமே பக்தியில பகவானை வழிபட்டு திரும்பி போகணும் அப்படிங்கிற எண்ணம் பக்தர்களுக்கு. அதனால எப்பவுமே அவங்க பாருங்க பிரச்சாரத்துல ஈடுபடுவாங்க. தங்கள் எவ்வளவு அவமானப்பட்டாலும் சரி அதை பத்தி அவங்க பொருட்படுத்துறது இல்ல. சோ இங்க மறுபடியும் இப்ப குமாரர்கள் சொல்றாங்க. அப்ப இதுல என்ன ஒரு இது பாத்தீங்கன்னா, யஸ்யாதிர் பக்திர் பகவதி அகிஞ்சன சர்வைர் குணை சமாசதே சூரா ஹரவ் அபக்தஸ்ய குதோ மகத்குணா. அதாவது பக்தியில ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு மிக பெரிய குணங்கள் தானாகவே தேடி வரும். பக்தி இல்லாதவங்களுக்கு எப்பவுமே ஜட வாழ்க்கையில 3 குணங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால என்னதான் நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க அந்த 3 குணங்களால எப்பொழுதும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அவங்களுக்கு சில சமயம் சத்துவகுணத்தில் இருப்பாங்க, மேலோங்கி இருக்கிறப்ப நல்ல விஷயங்களை நினைப்பாங்க, பண்ணுவாங்க. ஆனா அதுலயே நிலைச்சிருக்க முடியாது. ஏன்னா ரஜோ தமோ குணமும் அட்டாக் ஆகும்போது மறுபடியும் அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த குணங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ப்ரொவோக்கிங் சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு கண்டிப்பா அதை தூண்டப்பட்டு அதை வெளிக்கொண்டு வந்துருவாங்க. எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் ஜட உலகுல அவங்க எப்பவுமே அந்த கோபத்தையும் தமோ குணத்துல ஏமாற்றும் குணமுடையவர்கள், தவறு செய்யும் இயல்புடையவர்கள், இதெல்லாம் நாம பாக்குறோம். இதெல்லாம் சாதாரண மனிதர்களோட குணம். ஆனா பக்தர்கள் ஆகும்போது அதுல இருந்து அவங்க
காப்பாற்றப்படுகிறார்கள். ஏன்னா பக்தர்கள் ஆகும்போது சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும். அதை விட சுத்த சத்துவ குணத்திற்கு அவங்க வரும்போது எப்பவும் பொறுமையாகவும் அவங்க தூண்டப்படாமலும் வெளி உணர்வுகளால தூண்டப்படாமலும் நிதானமா இருப்பாங்க. உடனே கோவத்தை காட்ட மாட்டாங்க, உடனே பேச்சை அள்ளி கொட்ட மாட்டாங்க. சோ அவங்க வந்து சூழ்நிலைய பின்னாடி புரிஞ்சுக்குவாங்க. அப்ப புரிஞ்சுக்கலைன்னா கூட பின்னாடி அப்பா பேசாம இருந்தமே, கோவத்துல ஏதாவது பேசியிருந்தா இந்த விளைவு வந்திருக்கும். கோவத்துல பேசினவங்க கூட நிறைய நேரம் யோசிப்பாங்க, அப்பப்பா அப்ப மட்டும் நான் ஒரு சொல்லாம இருந்திருந்தா இவ்வளவு விளைவு வந்திருக்காதே. அதெல்லாம் கண்கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். ஆனா பக்தர்களுக்கு தெரியும் கொஞ்சம் பொறுமை காக்கணும். எப்பவுமே கோபத்தில் நாம வார்த்தைகளை உதிர்த்துட்டா வார்த்தைகளுக்கு பின்னாடி பொறுக்கவே முடியாது. அடுத்தது ஸ்லோகம் 18. சனத்குமார உவாச்ச சாது பிருஷ்டம் மகாராஜா சர்வபூத ஹிதாத்மனா பவதா விதுஷா சாபி சாது மதிர் ஈத்ருஷி. நான் ஹரே படிக்க கிருஷ்ணா. படிங்க கரெக்டா இருக்கு படிக்கவா மாதாஜி? படிங்க மாதாஜி. பதம் 18. சனத்குமார் கூறினார், அன்பான பிருது மன்னனே, உன்னால் நான் மிகவும் மென்மையாக கேட்கப்பட்டிருக்கின்றேன். இது போன்ற கேள்விகள் எல்லா உயிர்களுக்குமே நலப்பைப்பன. ஏனென்றால் எப்போதும் பிற நலன் விரும்பும் உன்னால் அல்லவா இக்கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. எல்லாம் தெரிந்த நீயே இக்கேள்விகளை கேட்கின்றாயே, ஏன் என்றால் அதுதானே தெய்வீக அருளாளரின் குணம். உனது நிலைக்கு உன் புத்திசாலித்தனம் சரியாக பொருந்துகின்றது. பொருளுரை: மகாராஜா பிருது தெய்வீக விஞ்ஞானத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். ஆனாலும் குமாரர்களின் முன்னே அவர் ஒரு அறியாதவர் போலவே தன்னை வைத்துக் கொண்டார். ஒருவன் மிக உயர்ந்தவனாகவும் எல்லாம் தெரிந்தவனாக இருந்தாலும் தன்னை விட உயர்ந்தவர்களிடம் இது போன்ற கேள்விகள் கேட்க வேண்டும். உதாரணத்திற்கு, அர்ஜுனன் தெய்வீக விஞ்ஞானத்தை நன்றாக அறிந்தவனாக இருந்தும் அவன் ஏதும் அறியாதவன் போல்தான் கிருஷ்ணரிடம் கேள்விகள் கேட்டான். அதுபோல பிருது மகாராஜாவும் எல்லாம் அறிந்தவராய் இருந்தும் குமாரர்களின் முன்னே ஏதும் அறியாதவர் போலவே கேள்விகள் கேட்டார். இதன் கருத்து என்னவென்றால், மென்மை மிக்கவர்கள் முழுமுதற் கடவுளிடமோ அவரது பக்தர்களிடமோ இது போன்ற கேள்விகள் கேட்பது பொதுமக்களின் நலனுக்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் சில நேரங்களில் உயர்ந்தவர்கள் கூட தன்னை விட வியந்தவர்களிடம் தன்னை இந்நிலையில் வைத்துக் கொண்டே கேட்டு அறிந்து கொள்கின்றனர். ஏனெனில் அவர்கள் எப்போதும் பிறர் நலனிலே அதிக அக்கறை உடையவர்களாக இருப்பதுதான் காரணம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ ஒரு சின்ன உதாரணம். இப்போ ஒரு மருமகளை திருத்த வேண்டும் என்றால் மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட மகளை கூப்பிட்டு மருமக முன்னாடி, நீ ஏன் பாத்திரமெல்லாம் இப்படி வச்சிருக்க, ஏன் வீடு இப்படி வச்சிருக்க, சோ மகளை திட்டுவாங்க. மகளை திட்டுவதன் மூலமா மருமகளுக்கு அங்க நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக சுட்டி காட்டுறாங்க. சோ நீ போற வீட்டுல இப்படி எல்லாம் இருக்க கூடாது. மகன் இல்லாதவங்க என்ன பண்றது? மகன் இல்லாத இந்த காலத்துல எல்லாருமே ஒண்ணு தனக்கு சொல்ல முடியாது மாதாஜி, இப்ப அப்படி இருக்கிறாங்க. மாதாஜி மகன் இல்லாதவங்க மருமகளை மகளா ஏத்துக்கிறணும், வேற வழி இல்ல. மருமகளா ஏத்துக்கிட்டாலும் அவங்க ஏத்துக்கணுமே, மாமியார் அம்மாவா ஏத்துக்கணுமே. என்னதான் நம்ம பழகுறத பொறுத்து மாதாஜி. இல்ல, அங்க எந்த அட்வைஸும் இந்த காலத்துல சொல்லக்கூடாது. அதுதான் நமக்கு மாமியாருக்குள்ள. ஆமாங்க. சோ இது பல வீடுகள்ல பல சூழ்நிலைகள் இருக்கும். அதனால ஒரே அட்வைஸ் எல்லாருக்குமே பொருந்தாது. எப்படித்தான் மகளாக நாம சூழ்நிலை தகுந்தப்பல. ஆமாங்க, எப்படித்தான் மகளாக பாவித்தாலும் என்னாச்சு மாதாஜி? கேட்க மாட்டேங்குது, வாய்ஸ் வரல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேக்கல மாதாஜி. அப்படி சொல்லுங்க. ஈஸ்வரி மாதாஜி தான் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல மாதாஜி, கேக்கலன்னு சொன்னேன், கேட்காம இருந்துச்சு கொஞ்ச நேரம். எல்லாருக்குமேவா? ஆமாங்க மாதாஜி, கேட்காம வந்துச்சு. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, வைஃபை போயிடுச்சு மாதாஜி. அதனால ஓகே. அதான் என்னதான் நாம மகளை வந்து மகளாக பார்த்தாலும் மருமகளை இந்த காலம் இயந்திரமயமா ஓடிட்டு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு டைம் இருந்தாலும் அவங்களுக்கு டைம் இருக்கிறது இல்ல.
சோ இப்படி போற காலத்துல நாம சிலதெல்லாம் அனுசரிச்சுதான் ஆகணும். அப்ப நம்மளோட காலத்தை வந்தாப்புல போய்க்கணும், காலத்தை வந்தாப்புல போய்க்கணும். ஆமாங்க மாதாஜி. அது நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம சுயநலத்துக்காவது நாம கரெக்டா நம்ம பாதை விட்டு தவறாம பகவத்கீதை கேட்கறது அட்வைஸ் பண்றாங்கிற பேர்ல நம்ம மனசிக்கலை ஏற்படுத்திட்டு அவங்க கூட தொங்கிட்டு இருக்க வேண்டாம். நம்மளுக்கே காலம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். டிவோட்டிங்கிறத நம்ம மறக்க கூடாது, அவ்வளவுதான். ஆமா. நம்ம நம்மளுடைய உணர்வுல கரெக்டா போயிட்டு இருந்தோம்னா அதிகமா அவங்க மேல அக்கறை எடுத்துக்கிறோம் அப்படின்னுட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது அவங்க கேட்காதப்போ நம்ம பாதிக்கப்படுறோம். அப்போ அந்த ஈகோ உதைக்க ஆரம்பிச்சிடும், ஃபால்ஸ் ஈகோ. அப்புறம் நம்மளதும் சேர்ந்து போயிடும். அதனால நாம ஓரளவுக்கு பக்தி பண்ணி பகவான்கிட்ட போறத பார்க்கலாம். சோ அதுதான் என்னோட சஜஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல என்னுடைய இதுவும் அப்படிதான். நான் தேவையில்லாமலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். இப்போ கிருஷ்ண இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப பண்ணிக்க சொன்னது. ஆமா, நாம ரொம்ப அப்ப இது மாதிரிதான் பிருத்து மகாராஜ் வந்து தேவையில்லாத கேள்விகளை கேட்கல. இப்போ ஒரு 2 பக்தர்கள் சேரும்போது நீங்க பாகவதம் படிச்சீங்களா, பகவத்கீதை படிச்சீங்களா, இதுல நிறைய டவுட் இருக்கு, இந்த மாதிரி பேசுவாங்களோ தவிர நான் உங்க மருமக என்ன பண்ணினா, நீங்க எந்த கடைக்கு போனீங்க, என்ன சீலை எடுத்தீங்க, என்ன சமையல் பண்ணினீங்க, இந்த வேண்டாத பேச்சுக்கள். ஏன்னா வேண்டாத பேச்சுக்கள் இந்த உலகத்துல 95% பேசிட்டே இருக்காங்க. அரசியல்வாதிகள், நீ என்ன யார் கோட்டு போடுற, நீ அவனை எப்படி கன்வின்ஸ் பண்ற, அவனுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்த, லஞ்சம் கொடுத்த, இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் பேசுவாங்க. தொழிலதிபர்கள் எவ்வளவு ப்ராடக்ட் இது பண்ணலான்னு பேசுவாங்க, சேல்ஸ் பண்ணலான்னு பேசுவாங்க. இப்படி பல பேச்சுக்கள் இருக்கு. அதெல்லாமே பௌதிகமான பேச்சுக்கள். ஆனால் பக்தர்கள் வந்து பேசுவதும் சரி கேட்பதும் சரி. ஒரு ஞானி கிட்டயோ இல்ல ஒரு தபசி கிட்டயோ போய் எனக்கு குழந்தை கொடுங்க, நிலம் கொடுங்க, இல்ல கல்யாணம் பண்ணி வைங்க, இதெல்லாம் வந்து கேட்க கூடாது. இதெல்லாம் பௌதிகமானது. இப்ப பக்தர்கள் வந்து பகவானுக்கும் எனக்கு என்ன உறவு, இதை எப்படி இன்னும் டெவலப் பண்ணலாம், இன்னும் பல ஆராய்ச்சிகள் நம்மளுக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லாவே பேசினா கூட தீராது. ஏன்னா கடல்ல ஒரு சொட்டு தான். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இப்ப ஆன்மீகம் அப்படின்னாலே அது வந்து திரிபாத விபூதி. இந்த ஜட உலகம் ஏகபாத விபூதி. இந்த ஜட உலகத்துல எத்தனையோ படிப்புகள் இருக்கு, அதை கூட நாம சரியா படிக்க முடியாது. அதாவது விஞ்ஞானம் அப்படிங்கிற பேர்ல ரிசர்ச் பண்றதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா இருக்கிறத நீ போய் தெரிஞ்சுக்கிட்டு என்னத்த பண்ண போற, நீ வந்து உடல் அல்ல ஆத்மாங்கிறதே உனக்கு தெரியாதப்போ இந்த ஜட பொருட்களை ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஜடமா இருக்கிறத விட நம்ம ஆன்மீக லோகத்துக்கு, ஆத்மா என்பதை உணர்ந்து ஆன்மீக லோகத்திற்கு எவ்வாறு ஏற்றம் பெறுவது. ஏன்னா பகவானுடைய படைப்புகள் எண்ணில் அடங்காதது, அனந்த, அவெல்லாமே விசேஷமானவை. பகவான் எப்படி எல்லாவற்றிலும் இருக்கிறார், இல்லாமலும் இருக்கிறார். சோ அவர் டைரக்ட், இன்டைரக்ட், நேரடியாகவும் மறைமுகமாகவும் எல்லாவற்றுடன் தொடர்பு கொண்டுள்ளார். இதை உணர்றதுக்கே நம்மளுக்கு பல காலம் வேணும். அதை பத்தி பேசுறது கேட்கறது தான் மிகவும் முக்கியம். அதுதான் இங்க பிருத்து மகாராஜா இந்த முனிவர்கிட்ட கேட்கிறார். ஏன்னா அவருக்காக கேட்கல. இப்படி எப்படி இன்டைரக்டா ஒரு மாமியார் மகளை திட்டுறாங்களோ அது போல பிருத்து மகாராஜா நம்ம எல்லாருடைய நன்மைக்காகவும் அந்த கேள்விகளை கேட்கிறார். அது மாதிரிதான் பரிதிஷ் மகாராஜா கேட்கிறார். அது மாதிரிதான் அர்ஜுனன் பகவத்கீதையை பகவானிடமிருந்து கேட்கிறார். அவங்க எல்லாமே தூய பக்தர்கள். அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. யாருக்காக கேக்குறாங்க? பிற ஜீவராசிகளின் நன்மைக்காக அவங்க கேக்குறாங்க. அதன் மூலமா தான் இன்னைக்கு நாம படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு கேள்வி கேட்க கூட தெரியாது, அவ்வளவு முட்டாள்கள். அதனாலதான் அவங்க கேக்குறாங்க. இல்லையா? என்ன பணம் எடுத்துட்டு வரலையே. ஹரே கிருஷ்ணா. ஜெயந்தி மாதாஜி கேமரா ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஜெயந்தி மாதாஜி கேமரால சாரி. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு கேட்க தெரியாதனாலதான் தூய பக்தர்கள் ரொம்ப இன்டெப்தா ஆழமான கேள்விகளை கேட்டாங்க. நம்மளுக்கு அப்படி கூட யோசிக்க தெரியாது கேள்வி கேட்கறதுக்கு. சோ இப்படியெல்லாம் கேள்வி கேட்கணுமாங்கிறது கூட அவங்கள வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும் நாம. ஸ்லோகம் 19. சங்கம கலு சாது நாம் உபயேஷாம் சம்மதஹ யத் சம்பாஷண சம்ஸ்பிரஷ்ன சர்வேஷாம் விதனோதீஹம். படிங்க. மொழிபெயர்ப்பு யார் படிக்கிறா?
படிங்க மாதாஜி, படிங்க படிங்க. ஸ்ரீலக்ஷ்மி மாதாஜி. ஆ, மொழிபெயர்ப்பு. பக்தர்கள் ஒருங்கிணைந்திருக்கும் அவையில் நடைபெறும் கேள்வி பதில்கள், விவாதம் போன்றவற்றின் முடிவுகள் பேச்சாளர், அவையினர் என இருவருக்குமே ஏற்புடையவனாக இருக்கும். இவ்வாறு இதுபோன்ற கூட்டம் எல்லோருக்கும் உண்மை இன்பத்தை அளிக்கிறது. பொருளுரை. பக்தர்களுக்கிடையில் நடைபெறும் விவாதங்களை செவிமடுப்பதே முழுமுதற் கடவுளின் ஆற்றல் மிக்க செய்திகளை பெறுவதற்குரிய சிறந்த வழியாகும். நீண்ட நெடுங்காலமாகவே பகவத்கீதையை பற்றி இவ்வுலகம் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் நன்கு அறிந்திருக்கின்றன. பக்தர்களினால் அது விவாதிக்கப்படாமல் இருந்ததினால் அதற்கு பயன் உண்டாகவில்லை. கிருஷ்ண பக்தி இயக்கம் தோன்றுவதற்கு முன்பு மேற்கத்திய நாடுகளில் ஒருவர் கூட கிருஷ்ண உணர்வு பெற்றவராக இருக்கவில்லை. ஆனால் பகவத்கீதை சீட பரம்பரையினால் எடுத்துரைக்கப்பட்ட பொழுது ஆன்மீக உணர்வின் ஆற்றல் உடனடியாக வெளிப்பட்டது. குமாரர்களில் ஒருவரான சனத்குமாரர் பிருது மகாராஜாவிடம் கூறும் பொழுது, இச்சந்திப்பு மகாராஜா பிருதுவிற்கு மட்டுமல்ல தங்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்தது என்று கூறினார். இதுபோன்றேதான் நாரத முனிவர் முழுமுதற் கடவுளை பற்றி பிரம்மதேவனிடம் கேட்ட பொழுது அவர் பரமபுருஷ பகவானை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்காக நாரத முனிவருக்கு தன் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். ஆகையினால் முழுமுதற் கடவுளை பற்றியோ ஆன்மீக அருளாளர்கள் ஒருவருக்கொருவர் கேள்விகளின் மூலம் விவாதிக்கும் பொழுது அங்கிருக்கும் அனைவருக்குமே ஆன்மீக உணர்வு புத்துயிர் அளிக்கிறது. அவ்விவாதங்களின் பயனை பெற்றுக் கொள்பவன் இம்மையிலும் மறுமையிலும் நன்மையே அடைகின்றான். உபயேஷாம் என்னும் வார்த்தைக்கு பல்வேறு வழிகளில் விளக்கம் அளிக்க முடியும். பொதுவாக 2 வகையான மனிதர்களே உள்ளனர். ஒருவர் உலோகாயதவாதி, மற்றொருவர் ஆகமவாதி என்று பக்தர்களுக்கிடையே நடைபெறும் உரையாடல்களை கேட்டு உலோகாயவாதியும் பயன்பெறுகிறான், ஆன்மீகவாதியும் பயன்பெறுகிறான். ஒரு உலோகாயதவாதி இது போன்ற பக்தர்கள் கூட்டத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது முதலில் அவன் வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அதன் மூலம் அவர் ஒரு பக்தராக ஆவதற்கரிய வாய்ப்பு அல்லது தனது வாழ்க்கையினை வெற்றிகரமாக ஆக்கிக் கொள்வதன் மூலம் உயிர்களின் உண்மை நிலையினை அறிந்து கொள்வதும் அதிகரிக்கின்றது. இவ்வாய்ப்பினை நன்கு பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் ஒருவன் மறுமையில் குறைந்தபட்சம் ஓர் மனிதனாக பிறப்பதற்கோ அல்லது வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளிடம் திரும்பிச் செல்வதற்கோ அவனுக்கு உறுதியளிக்கப்படுகின்றது. இறுதியாக என்னவென்றால், பக்தர்களின் விவாதங்களில் பங்கேற்பதன் மூலம் ஒருவன் பௌதீக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பயனடைகின்றான். பேச்சாளரும் கேட்பவரும் பயனடைகின்றனர். கர்மிகளும் ஞானியர்களும் பயனடைகின்றனர். பக்தர்களுக்கிடையே நடைபெறும் விவாதங்களில் மனிதர்களில் எந்தவித பேதமின்றி எல்லோருக்கும் பயன் அளிக்கின்றது. அதனால்தான் குமாரர்கள் இது போன்ற சந்திப்பினால் மன்னர் மட்டுமல்ல தாங்களும் பயனடைந்ததாக கூறினார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க பிருது மகாராஜா 4 குமாரர்களிடம் கேட்ட கேள்விகள் மூலமாக கேட்பவரும் பயனடைகிறார், சொல்பவர்களும் பயனடைகிறார்கள். இப்படி நாம இப்போ பொதுவா பல கூட்டங்கள்ல விவாத மேடைகள் அப்படிங்கிறது எப்பவுமே நடந்துட்டு இருக்கும். விவாதம் பண்றதன் மூலமா இப்ப பல பேருக்கு பல விதமான அபிப்பிராயங்கள் இருக்கும். அப்ப விவாதத்தின் போது அங்க பல பேர் பல விஷயங்களை பற்றி பேசுவாங்க. அப்ப பல பேர் மனங்கள்ல பல சந்தேகங்கள் இருக்கும். இப்ப அவங்க சில பேர் கூச்சப்படுறவங்களா இருக்கலாம், மேடையில போய் கேட்கறதுக்கு கூச்சப்படுறவங்களா இருக்கலாம், இல்ல இது கூட தெரியாதா அப்படின்னு யாராவது ஏளனம் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு தாழ்ந்த மனப்பான்மை உடையவர்களா இருக்கலாம். ஆனா எப்பொழுதாவது அவர்கள் பக்தர்கள் கூட்டத்துல கலந்து அதை கேட்கும் வாய்ப்பு வரும்போது, இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, நம்ம இதுவரைக்கும் இது தெரியாம போயிடுச்சே, இப்படி ஒரு முட்டாளா நாம இருந்திருக்கோமே, வாழ்க்கை கழிச்சிருக்கிறோமே, ஆக இவங்கெல்லாம் எவ்வளவு பேறு பெற்றவர்கள் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த பக்தியில அவங்களுக்கும் கொஞ்சம் ஆர்வம் வருது. அதன் மூலமாக பக்தர்களுடைய தொடர்பை அவங்க மேம்படுத்திக்கிறாங்க. சோ பக்தர்களோட தொடர்பு தான் என்றும் வாழ்வில் உயர்வுக்கான வழி, வேற வழியே கிடையாது. பக்தர்கள் இல்லாம அபக்தர்கள் அசத் சங்கம் எடுக்கும் போது அந்த சங்கத்தினுடைய உணர்வுகள் தான் அடுத்தவங்களுக்கும் வரும். இப்போ நாருடன் சேர்ந்து பூவுடன் சேர்ந்து நாரும் பயன் பெறுவது போல பக்தர்களோட சேரும் போது அவனுக்கு அந்த சுக்கிருதி கிடைக்குது. இப்படிதான் சுக்கிருதி ஆரம்பிக்குது. பக்தர்களோட சேர்ந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒண்ணு கேட்டு வைக்கலாம். என்னதான் பேசுறாங்க,
பொறுமையாக கேட்கும்போது அவனுக்கு சுக்கிருதி அப்பிருந்து ஆரம்பமாகுது. அதன் மூலமாக அடுத்த பிறவில அவனுக்கு அட்லீஸ்ட் மனித பிறவியாவது கிடைக்கின்றது. சோ இது பிறவி தோறும் அவன் இதுல ஆர்வம் கொள்ள ஆரம்பிக்கிறான். இப்பெல்லாம் நம்மளுக்கு பகவத் பக்தி எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா சாதாரணமா கிடையாது. இது முன்ஜென்ம தொடர்பு கண்டிப்பா ஒரு வகையில இருக்கணும். அது கூட காரணமற்ற கருணை, நம்ம குரு மகாராஜ் போன்ற தூய பக்தர்களோட காரணமற்ற கருணையும் இது கூட ஆட் ஆயிருக்கு. ஸ்ரீல பிரபுபாதர் போன்ற புண்ணிய ஆத்மாக்கள் மூலமா நம்மளுக்கு இந்த சுக்கிருதி கிடைச்சிருக்கு. சோ இப்போ பலவிதமான கூட்டங்கள் இருக்கு. அதுல எல்லாம் நிறைய விவாதங்கள் பண்றாங்க. அங்கெல்லாம் எந்த முடிவுமே வராது. இப்ப பல நாடுகள் இருக்கு. பல நாடுகள்ல எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்வதேச மாநாடெல்லாம் போடுவாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா விவாதங்கள் வரும். ஏன்னா அங்க பகவானுடைய சட்டத்துக்கு மதிப்பு கிடையாது, அவங்கவுங்க சட்டத்துக்கு தான் மதிப்பு. சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா இப்ப வீடுகள்ல 4 பேர் இருந்தாலும் 4 பேருக்கு சண்டை. ஒரு 10 பேர் எங்காவது வெளியில போனோம்னா 10 பேருக்குள்ள ஒரு 4-5 பேருக்கு சண்டை. சோ ஒரு அரசியல் கூட்டம்னா அங்க சண்டை. சோ ஒரு எல்லா கூட்டங்கள்லயும் இப்ப வீடுகள்லயே அப்படி நடக்குது. அப்படியே பெரிய லெவல் போக போக இன்டர்நேஷனல் லெவல்ல போனீங்கனாலும் சர்வதேச மாநாடு போட்டாலும் அங்கேயும் ஒற்றுமையின்மை. ஏன்னா அவங்கவுங்க கொள்கையை அவங்கவுங்க ஸ்தாபனம் பண்ண முயற்சிக்கிறாங்க. இப்ப எனக்கு ஒரு கொள்கை இருக்கு வீட்டுல, என்னோட கணவருக்கு அதுல பேதம் இருக்கு, அபிப்பிராய பேதம் இருக்கு. சோ 2 பேருக்கும் சண்டை வரும். ஆனா பொதுவான கொள்கை எல்லாரும் மறந்துடுறாங்க. இதுதான் முக்கியமான காரணம். எல்லாருக்கும் பொதுவான சட்டம் என்ன? வேதத்தின் சட்டம். ஆனா இந்தியாவுக்கு ஒரு கொள்கை. இதே நாம போய் வெளிநாட்டுல அதை அப்ளை பண்ண முடியுமானா முடியாது. இங்க லெஃப்ட்ல டிரைவ் பண்ணணும், ஆனா வெளியில போனா வெளிநாடுகள்ல ரைட்ல டிரைவ் பண்ணணும். இது வேறு சட்டங்கள். அதனால மக்களுடைய மனசுல வேறு அபிப்பிராயங்கள். நான் சொல்றதுதான் கரெக்ட், நீ சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு எல்லாருமே அடிச்சுக்கிறோம். ஆனா எல்லாருமே பொதுவான ஒரு சட்டம், பகவான் இயற்றிய சட்டம், அந்த வேத சட்டத்தை ஃபாலோ பண்ணும்போது உலகத்துல அமைதி நிலவும். அதைத்தான் ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு. நீங்க எத்தனைதான் அமைதிக்கான மாநாடு போட்டாலும் அங்க அமைதி வராது. சாந்தி மிருச்சதி 5வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகத்துல சொல்றாரு, போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி மிருச்சதி. அமைதி எங்க வரும்? பகவான் தான் அனுபவிப்பாளர், நாம அவருடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு உணர்ந்தால் மட்டுமே அங்க அமைதி வரும். இல்ல நான் நினைக்கிறது மனசுக்குள்ள கற்பனையில எத்தனையோ நினைப்பேன், நான் நல்லதுன்னு நினைப்பேன். ஆனா அது அடிப்படை சட்டம் கிடையாது. எல்லாருக்கும் அடிப்படையான பொதுவான சட்டம் பகவானுடைய சட்டம். அதை எல்லாரும் அனுசரிச்சோம்னா எல்லா பக்கமும் ஒற்றுமை நிலவும். இல்லைன்னா நிலவவே நிலவாது. அதனாலதான் இங்க விவாதங்கள் நடக்குது. இப்ப வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் விவாதம் நடந்திருக்கு. அப்ப போட்டி போடுவாங்க. பொற்கிளி எல்லாம் வென்று பெரியாழ்வார் என்ன பண்ணுவாருன்னா மதுரை அந்த பாண்டிய மன்னன்கிட்ட இருந்து பொற்குழி எல்லாம் வாங்குவார். ஏன்னா உயர்ந்தவர் யார், சிவனா இல்ல விஷ்ணுவா அப்படிங்கறதெல்லாம் விவாதம் நடக்கும். அப்போ சாஸ்திரப்படி அதை எடுத்துரைப்பாங்க. அப்ப பெரியாழ்வார் சொல்றாரு, அவர் பூ பறிக்கிற சேவை செஞ்சுட்டு இருப்பார். அப்போ பகவான் கனவுல சொல்றார், நீ அந்த விவாதத்துல போய் பொற்கிளியை வென்று கொண்டு வா அப்படின்னு. அப்ப அவர் சொல்லுவாரு, எனக்கு அந்த வேதங்கள்லாம் ஒண்ணும் தெரியாது, நான் பூ பறிச்சு பகவானுக்கு உங்களுக்கு மாலை கட்டுறதுக்கு தலாக்கி அவ்வளவு பெரிய விவாதத்துல எல்லாம் நான் போய் தலையிட முடியாது, எனக்கு அது தகுதி இல்லை அப்படிங்கிறார். அப்ப இந்த பூ பறிச்சு மாலை கட்டுறதுக்கு மட்டும் தகுதி நீயே ஏற்படுத்திக்கிட்டியா அப்படின்னு பகவான் திருப்பி கேட்கிறார். ஏன்னா சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் யாரை என்ன சேவை செய்கிறார்களோ அது பகவானால் நிர்ணயிக்கப்பட்டது. பகவான் கொடுத்த சக்தியால், அவர் கொடுத்த புத்தியால். ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. அதனாலதான் நடக்குது. இப்ப நான் சொல்றேன்னு நினைச்சா நான் அவ்வளவுதான் வீழ்ச்சி அடைஞ்சிருவேன். நான் ஒரு கருவியாக வைத்து பகவான் எனக்குள்ள இருந்து என்னை ஆட்டுவிக்கிறார் அப்படின்னு நான் பொலைட்டா இருந்தேன்னா இன்னும் அதிகமான நாலேஜ் கொடுப்பார். ஆனா நான் என்கின்ற எண்ணம், கர்வம் வர்றப்போ அதை அப்படியே அடிச்சிடுவார். அது போல ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன திறமை இருக்கோ அதெல்லாம் பகவானால கொடுக்கப்பட்டது. நான்கிற இதே ஆணவமே அங்க வரக்கூடாது. போய் அகங்காரம் வந்தது அப்படின்னா அந்த சமயத்திலேயே அவன் வீழ்ச்சி அடைஞ்சிருவான். அதனாலதான் பக்தர்களை மறுபடியும் தங்கத்தை அடிச்சு சுத்தம் பண்றது போல நிறைய வாட்டி பக்தர்கள் சறுக்கி விழுவாங்க. ஏன்னா அவ்வளவு தூய்மை அடைஞ்சிட்டே வருவாங்க. சறுக்கி விழுகிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பாடம். ஆனா அபக்தர்கள் அவங்களெல்லாம் பகவான் டெஸ்டே பண்ண மாட்டாரு. ஏன்னா டெஸ்ட்டுக்குள்ளேயே வரலையே அவங்க.
நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்துட்டேன், அதனால எனக்கு மார்க் வருது, பகவான் மறுபடியும் என்னை கரெக்ட் பண்றாரு, மறுபடியும் என்னை மேல ஏத்துறாரு. ஆனா அபக்தர்கள் நாங்கெல்லாம் அந்த வேலைக்கே வரலைங்க. நாங்கெல்லாம் என்ஜாய் பண்ணணும், ஜட உலகில நாங்க அனுபவிக்கணும், நாங்க வந்து அந்த போகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயே இருக்காங்க. டெஸ்ட்டுக்குள்ள என்டர் பண்றாதவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, ஃபைனல் எக்ஸாம் கிடையாது. ஆனா பக்தர்கள் எப்போ உள்ள வந்துட்டாங்களோ ஒவ்வொரு டெஸ்டா அவங்களுக்கு நடந்துட்டே இருக்கும். அதனாலதான் பக்தர்கள் அதிகமா கஷ்டப்படுறாங்க. பௌதிகவாதிகளுக்கு ஏன் கஷ்டம் இல்லை, பக்தர்களுக்கு ஏன் கஷ்டம் வருது, நிறைய பேர் கேட்பாங்க. இதுதான், நம்மெல்லாம் எக்ஸாம் ஹால்குள்ள வந்துட்டோம், நம்ம மார்க்கை வச்சு மறுபடியும் நம்மளை கரெக்ட் பண்ணி மறுபடியும் திருத்தி மறுபடியும் நல்ல மார்க் எடு, நீ அப்பதான் ஆன்மீக லோகத்துக்கு போக முடியும்னு பகவான் வந்து நம்மளை கரெக்ட் பண்றாரு. இப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த கட்டியை அகற்ற வேண்டும் என்றால், நம்மளுக்குள்ள புற்றுநோய் இருக்கு, அந்த கட்டியை அகற்ற வேண்டும் என்றால் கத்தி வைக்கணும். கத்தி வச்சா என்ன ஆகும், வலிக்கும். அதை தாங்கினாதான் நான் நல்லா ஆக முடியும். நான் தாங்கல, கட்டியை விட்டுருப்பா அப்படின்னா அவுட் ஆஃப் எக்ஸாம்க்கு வந்து வெளியில போயிடணும், அந்த ஹாலுக்கு வெளியில போகணும், கெட் அவுட் ஆஃப் ஃப்ரம் எக்ஸாம் ஹால் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. நீ போய் பௌதியத்திலேயே நல்லா இரு, நீ இதுக்கு லாக்கிப்பட மாட்ட. ஸோ என்ட்ரன்ஸ்க்கே நம்ம போக முடியாது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கே போக முடியாது. ஸோ பக்தர்கள் வந்து நம்ம தத்தானு கம்பாம் சுசமி சமானோ படிச்சிருக்கோம் இல்லையா, அது மாதிரி நம்மளுக்கு பல சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு நான் முன் செய்த பாவத்தினால் வருகின்றது அப்படின்னு சொல்லி தாங்கிக் கொண்டு எவனொருவன் பொறுமையுடன் பகவானுக்கு பக்தி தொண்டாற்றுகின்றானோ அவன் இந்த எக்ஸாம்ல கிளியர் ஆயிடுவான். சோ நாமெல்லாம் தகுதியுடையவர்களாகின்றோம். எப்படி ஒரு தந்தையுடைய சொத்து மகனுக்கு உரிமை உள்ளதோ அது போல நமக்கு பகவானுடைய லோகம் உரிமை உள்ளதாகின்றது. சோ இந்த மாதிரி விவாதங்கள்ல நன்மை பயக்கும். ஆனா பௌதிகமான விவாதங்கள்ல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றேன்னு உட்காந்துட்டு பண்றாங்க பாருங்க, வேஸ்ட் ஆஃப் லைஃப். ஒவ்வொரு நொடி பொழுதும் ரொம்ப முக்கியமானது பக்தர்களுக்கு. ஆனா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆராய்ச்சி பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லோகம் 20. அஸ்தி ஏவ ராஜன் பவதோ மதுத்விஷ பாதர விந்தஸ்ய குணானுவாதனே ரதிர்துராபா விதுனோதி நைஷ்டிகி காமம் காஷாயம் மலம் அந்தர் ஆத்மனஹ. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க? மல்லிய மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. சந்திரா மாதாஜி படிக்கிறீங்க? நீங்க படிக்கிறேன்னு சொன்னேன் மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. படிங்க. வழிபொருளை வழங்கியவர் தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபாதிக்கு. சனத்குமாரர் தொடர்ந்து கூறுகிறார், எனது அன்பான மன்னனே, நீ ஏற்கனவே முழுமுதற் கடவுளின் தாமரை திருவிடலை போற்றி புகழ்வதில் நாட்டமுடையவனாக இருக்கின்றாய். இது போன்ற நாட்டம் அடைவதற்கு மிகவும் அரியதாகும். ஆனால் ஒருவன் பகவானின் மீது இது போன்ற தொய்வில்லாத நம்பிக்கை வைக்கும் போது அவன் மனதில் உள்ள பேராசைகளை தானே நீக்கி தெளிவு பெற செய்கிறது. பொருளுரை: சதாம் பிரசங்கான மம வீரிய சம்பிவோ பவந்தி கிருத் கர்ணா ரசாயன கதாக தத் ஜோஷ்டனாத் ஆஸ்வ அபவர்க்க வர்த்மனி சிரததா ரதி தத்தீர் அனுக்கிரகம் ஷியதி. பக்தரோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு உலோகயவாதியின் மனதில் இருக்கும் மாசு முழுமுதற் கடவுளின் அருளினால் படிப்படியாக கழுவப்படுகிறது. வெள்ளியை துடைத்து மெருகேற்றும் போது ஒளிர்வது போல் உலோகயவாதியின் மனதில் இருக்கும் பேராசை என்னும் மாசு பக்தர்கள் பிளாத்திடைய கொள்ளும் நல்ல தொடர்பினால் நீங்குகிறது. அடிப்படையில் உயிர்கள் பௌதிக இன்பங்களோடு அல்லது பெரும் காமத்தோடு எந்தவித தொடர்பும் உடையவன் அல்ல. அவன் கற்பனை மயக்கத்திலோ அல்லது கரை நிலையிலோ இருக்கின்றான். அவன் பக்தனோடு தொடர்பு கொள்ளும் பொழுது துயிலில் நீங்கி விழிப்படைகின்றான். உடனடியாக அவனது ஆத்மாவானது பகவானுக்கு சேவை செய்யும் நித்திய தொண்டன் என்னும் தனது அடிப்படை நிலையினை புரிந்து கொள்வதனால் தனக்குரிய பெருமையினை அடைகின்றது. புது மகாராஜா ஏற்கனவே தன்னை உணர்ந்த ஆத்மா ஆதலினால் இயற்கையாகவே முழுந்தற் கடவுளின் செயல்களை பெருமைப்படுத்துவதில் நாட்டமுடையவர். அதனால் அவர் பரமபுருஷ பகவானின் மாயா சக்தியினிடம் விழுந்து விடுகிற குற்றவாளியாக ஒருபோதும் ஆகப் போவதில்லை என்று குமாரர்கள் அவருக்கு உறுதியளிக்கின்றனர். அதாவது பகவானின் பெருமைகளை பேசுவதிலும் கேட்பதிலும் ஒருவன் ஈடுபடும் பொழுது அவன் மனதில் இருக்கும் பௌதிக மாசு நீங்கி தெளிவடைவதற்குரிய வழியாக அது அமைகிறது. கர்மத்தினாலோ ஞானத்தினாலோ யோகத்தினாலோ ஒருவன் மனதில் இருக்கும் மாசு நீங்குவதில்லை. ஆனால் ஒருவன் பக்தி தொண்டு புரிவதன் மூலம் பகவானை திருவடி தாமரைகளிடம் அடைக்கலம் புகும் பொழுது
எந்தவித கடினமும் இன்றி அவர் மனதில் இருக்கும் மாசு தானே நீங்குகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸும் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி மனசுல நம்ம பதிய வைக்கணும். ஏன்னா தொடர்ந்து வந்து நம்மளுக்கு அவ்வளவு உற்சாகமா சில பிரபுபாதர் பொருளுரையிலும் சரி மொழிபெயர்ப்பிலும் சரி ரொம்ப அழகா கோர்த்து கொடுத்திருக்காரு. யாருக்கெல்லாம் இதை அனுபவிக்க பாக்கியம் இருக்குதோ அவங்க எல்லாம் நல்லா கேட்க முடியும். நல்லா இதை வந்து மாற்றத்தை உண்டாக்கும் நம்ம வாழ்க்கையில. நம்ம உணர்ந்து உண்மையான பக்தியோட கேட்கும்போது நிஜமா நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். அவ்வளவு அழகான மொழிபெயர்ப்பு பொருளுரை. இப்போ சனத்குமாரர்கள் சொல்றாங்க, மன்னனே நீ வந்து முழுமுதற் கடவுளுடைய தாமரை திருவடிகளை போற்றி புகழ்வதில் நாட்டமுள்ளவனாக இருக்கிறாய். ஏன்னா ஒரு பக்தன் தன்னை உணர்ந்த ஆத்மா பக்தனாகும் போது அவனுக்கு எப்பொழுதுமே பகவானுக்கு நன்றி கடன் பட்டிருப்பதை அவன் உணரும் போது ஒவ்வொரு செகண்டும் அவன் வந்து பகவானுடைய எண்ணத்திலேயே தன்னை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு செகண்ட் நன்றி 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 நன்றின்னு சொன்னாலும் நம்மளுக்கெல்லாம் அந்த கடன் தீராது. எப்படி பெற்ற தாய்க்கு நாம் திருப்பி செலுத்த முடியாதோ கடனை, அது போலத்தான் அப்போ நாம வந்து பெற்ற தாய்னு ஒரு பிறவில மட்டும் சொல்றோம். பல கோடி பிறவியில நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் மாதா தாத்தா பிதா மக அப்படின்னு பகவான் சொல்றாரு இல்லையா? அப்போ அவருக்கு வந்து நாம எவ்வளோ நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு செகண்டும் நாம வந்து அவருக்கு நன்றி சொன்னா கூட அது முழுமையாகாது. அப்போ இது போன்ற நாட்டம் அடைவதற்கு யாரு போன்ற பிருது மகாராஜாவை போன்ற அந்த பக்தியில முன்னேறி பகவானை புகழ்வதற்குரிய நாட்டம் அடைவதற்கு உரிய தகுதி வந்து ரொம்ப அரியது, ரொம்ப ரொம்ப அரியது. ஆனால் ஒருவன் பகவானின் மீது இது போன்ற தொய்வில்லாத நம்பிக்கை வைக்கும் போது எந்த ஒரு செகண்ட் கூட எனக்கு இப்படி ஒருத்தர் இருக்காரா, இவர் நாமத்தை இப்படி சொல்லிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இடையில வரவே கூடாது. நம்பிக்கை அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. அவர்தான் எனக்கு எல்லாம். அந்த சரணாகதி அனுகூல்யஸ்த சங்கல்ப பிரதிகூல்யஸ்த வர்ஜன ரசசிய தீதி விஸ்வாசோ கோத்ருப்பவே வர்ணம் ததா கார்பணி கோத்ருப்பவே வர்ணம் ததா கார்பணி நிஷேப ஆத்ம நிஷேப கார்பண்யே தத்விதா சரணாகதி அப்படின்னு சொல்லி அவனுக்கு எப்போ பகவானை பற்றிய முழு நம்பிக்கை 100% நம்பிக்கை வருகிறதோ அப்ப வந்து எப்பொழுதுமே பகவானை புகழ்ந்து கொண்டிருப்பான். அவனது பேராசைகள் தானாக நீங்கி தெளிவு பெறுகிறது. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. சதாம் பிரசங்கம் அமைவீரிய சம்பிதோ. இப்ப பக்தர்களோடு தொடர்பு கொள்ளும் போது ஒரு உலகாயுதவாதி பௌதிகவாதியோட மாசு அழுக்கு வந்து தானாக களைந்து விடுகின்றது, கழுவப்படுகின்றது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பக்தர்களுடைய தொடர்பு எப்பொழுதும் நம்ம ஏற்படுத்திக்கணும். நாம சொல்றோமோ இல்லையோ, கேட்கறது ரொம்ப முக்கியமானது. யாரிடமிருந்து? தூய பக்தர்கள், போனஃபைடு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் மூலமா வர்ற அந்த பிரிவுகள்ல இருந்துதான் கேட்கணும். தனிப்பட்ட முறையில போய் ஒரு அருவவாதியிடம் இருந்தோ மாயாவாதியிடம் இருந்தோ பகவானை பற்றி கேட்கறதுங்கிறது இயலாத காரியம். ஏன்னா அவங்க பகவானை பற்றி சொல்ல மாட்டாங்க. கடைசியில நான் தான், இல்ல பிரம்மம் தான், பிரம்மஜோதி தான் எல்லாம் அப்படின்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு பக்தர்களிடம் அந்த பாரம்பரியமாக பரம்பரையாக வருகின்ற அந்த பக்தர்கள் வாயிலாக மட்டுமே கேட்க வேண்டும். அதை எப்படி வெள்ளியை துடைத்து மெருகேற்றுவது போல அந்த பௌதிகவாதியோட இருக்கிற மனசுல இருக்கிற பேராசை, காம குரோத லோப மோக மதம் ஆச்சரிய போன்ற மாசுக்கள் எல்லாம் நீங்குகின்றது. பக்தர்கள் குலாத்திடையே கொள்ளும் நல்ல தொடர்பினால் அது நீங்குகின்றது. ஏன்னா அடிப்படையிலேயே உயிர்கள் பௌதிக இன்பங்களோடு அல்லது பெருங்காமத்தோடு எவ்வித தொடர்பும் உடையவர்கள் கிடையாது. அடிப்படையில நாமெல்லாம் ஜீவேன சுரூபகைய கிருஷ்ணேர நித்யதாச. அடிப்படை உண்மை என்னன்னா, நாம் எல்லாருமே பகவானிடம் தொண்டு செய்திருந்த தூய ஆத்மாக்களாக, ஆன்மீக ஆத்மாக்களாக, ஆன்மீக உடலோட ஆன்மீக லோகத்துல இருந்தோம். ஆனா தவறி போய் இங்க பௌதிக உலகத்துல விழுந்துட்டோம். அதனால நம்ம கற்பனை மயக்கத்துல கரைப்பட்ட நிலையில இங்க இருக்கிறோம். ஆனா பக்தர்களோட தொடர்பு கொள்ளும் போதுதான் இந்த மயக்கம் என்கின்ற துயில் நீங்கி விழிப்படைகின்றோம். இந்த விழிப்புணர்வு எப்ப வருது? முதல்ல பக்தர்கள் சங்கத்தின் மூலமா வருது. நமக்கு எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கு.
நாமெல்லாம் எப்ப கோயிலுக்கு வந்தோம், பக்தர்களோட சங்கம் கிடைச்சதோ. பக்தர்கள் அப்படின்னா நீங்க தேவர்கள் கோயில்ல போய் அந்த பக்தர்கள் நினைக்க கூடாது. இந்த பக்தர்கள் அப்படின்னா உன்னத வழிபாடான சத்துவகுணத்தின் வழிபாடான விஷ்ணு வழிபாட்டில், அதுவும் ஸ்ரீல பிரபுபாதரோட இயக்கத்துல மட்டுமே இத்தனை தகவல்கள் நம்மளுக்கு அறிவை ஞானத்தை நாம் பெற முடியும். வேற எந்த கோயிலுக்கு போனாலும், நீங்க எந்த சம்பிரதாயம் போனாலும், இஸ்கான் சம்பிரதாயம் இந்த பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயத்துல மட்டும்தான் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற இந்த முழுமை இங்க மட்டும்தான் கிடைக்குதுன்னு பல பக்தர்கள், அது ஃபாரின் பக்தர்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த இந்து மதத்தை போல ரொம்ப நம்பிக்கையோ அல்லது அவங்களுக்கெல்லாம் பரம்பரையான இதெல்லாம் கிடையாது. அவங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, இதுதான் முழுமையானது. இஸ்கான் இயக்கத்துல வர்ற அந்த சம்பிரதாயம் பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயத்துல அத்தனை ஒரு ஞானம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த புத்தகங்களை சில பிரபுபாத புத்தகங்களை படிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க பக்தினா என்ன, மனிதன்னா என்ன, தெய்வம்னா என்ன, மனிதனுக்கும் பகவானுக்கும் என்ன தொடர்பு எல்லாம் தெரிஞ்சு அவங்க எல்லாம் இப்ப பக்தி பண்றாங்க. அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ அந்த தூங்குற நிலையில இப்ப நாம எல்லாருமே தூக்கத்துல இருக்கோம். இப்ப நம்மளை தட்டி எழுப்பறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா? நம்ம தூக்கத்துல கனவு காண்றோம். இப்ப ஒரு புலி கடிக்க வருது, ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கதறேன். அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, எந்திரி எந்திரி, என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்புறம் விழிச்ச உடனேதான் எனக்கு தெரியுது, ஓ இது கனவு. ஏன்னா அந்த நிலையில, தூக்க நிலையில அந்த இந்த பயங்கரமான கனவு வரும்போது அதனோட தொடர்பு கொஞ்சம் நேரம் இருந்துட்டே இருக்கும். நிறைய பேரு அந்த உண்மையினே நினைச்சு அலறி அடிச்சு யூரினெல்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க சில கெட்ட கனவுகள் வரும்போது. அப்ப அவங்களை எழுப்பி நாம சமாதானப்படுத்தும் போது, ஓ இது கனவுதான், உண்மை இல்ல, அப்பாடா அப்படின்னு நிம்மதியா இருப்பாங்க. அது போல இந்த ஜட உலகமானது மிகவும் ஆபத்து நிறைந்தது. ஏன்னா இதெல்லாம் கனவுலகம். உண்மையிலேயே இங்க நிறைய ஆபத்துகள் வருது. ஆனா இதெல்லாம் கனவுலகம். அதனால கனவா நினைச்சிட்டு போயிடணும். ஏன்னா உண்மையான வேஷம் கிடையாது. ஆணோ பெண்ணோ இல்ல இந்த மாதிரி உருவங்கள் எல்லாம் உண்மை கிடையாது. இதெல்லாம் தற்காலிகம், டெம்பரரி. அதனால்தான் அனித்திய, அசூகம் அப்படின்னு நாம சொல்றோம் அடிக்கடி. சாஸ்வதம் கிடையாது, அசாஸ்வதம் அப்படின்னு நிறைய நாம பகவத்கீதையில படிக்கிறோம். அப்ப பக்தர்களோடு தொடர்பு கொள்ளும் போதுதான் இந்த விழிப்புணர்வு நம்மளுக்கு கிடைக்காது. தூங்குனப்போ நம்மளை எழுப்பி விடுறக்கு யார் வர்றாங்க? குரு வர்றாரு. நீ எழுந்துரு, ஜீவே ஜாக்கோன்னு பக்தி வினோத் தாக்கூர் பாடியிருப்பார் இல்லையா? விழித்திரு, ஓ ஜீவனே விழித்தலு விழித்தலு, உண்மையான நிலை இதல்ல. கவரசாந்தை போலே. சோ நீ விழித்தெரு. தூங்கின நிலையில தான் இருக்கிறாங்க. கண்ணை முழிச்சுட்டே தூங்குற நிலையில தான் மக்கள் நடமாடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உண்மையான நிலை புரியாம ஓடுறாங்க. நான் ஒரு ஆண் இந்த குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும், இந்த குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும்னு கழுத போல ஓடுவான். கடைசியில அவன் மனைவி மக்கள் அவர் படுத்தோன்னு பார்க்க மாட்டாங்க. இது எத்தனை வீடுகள்ல நாம பாக்குறோம். அந்த குடும்பத்துக்கு கடைசி வரை அவன் உழைச்சிட்டு இருப்பான், அவன் அனுபவிக்க மாட்டான். ஆனா அவன் படுத்தோன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படி உலகத்துல குடும்பத்திற்காக பாடுபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கடைசியில அவங்கள பாக்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் ஆத்ம உணர்வையும் அடையாம அம்போடு செத்து போய் மறுபடியும் அந்த மனித உடல் கிடைக்குமானா அதுக்கே போராடணும். அந்த அந்த அளவுல போய் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பான் யமலோகத்துல. சோ எப்போ அவன் விழிப்படைகிறானோ உடனடியாக அவனது ஆத்மாவானது பகவானுக்கு சேவை செய்யும் நித்திய தொண்டன் எனும் தனது அடிப்படை நிலையினை புரிந்து கொள்வதில் தனக்குரிய பெருமையை அடைகிறது. பிருத்து மகாராஜா ஏற்கனவே தன்னை உணர்ந்த ஆத்மா. அதனால இயற்கையாகவே முழுமுதற்கடவுள் செயலை பெருமைப்படுத்துறதுல நாட்டமுடையவர். அதனால் அவர் பரமபுருஷ பகவானின் மாயாசக்தியிடம் விழுந்து விடுகின்ற குற்றவாளியாக ஒருபோதும் ஆகப் போவதில்லை அப்படின்னு குமாரர்கள் உறுதியளிக்கிறாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பகவானை புகழ்ந்துரைப்பது அப்படின்னா இது என்ன நினைக்கிறீங்க நீங்க? யாருக்காவது ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா? ஏன்னா பகவானை புகழ்ந்துரைப்பது சொல்றோம்ல நம்ம, பகவானை சச்சிதானந்த புகழ்ந்து பேசுறதா பிடிக்கும். சச்சிதானந்த. ஓகே, அதெல்லாம் ஓகே.
அத சரி. பத்தின ஏதாவது அபிப்பிராயம் உங்களுக்கு இருக்கா ஸ்லோகத்தை சொல்லக்கூடாதா மாதாஜி? மாதாஜி? நம்ம இந்த புக்கெல்லாம் படிக்கிறதுனால முழுமுதற் கடவுள் பகவான் சொல்லி நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம் ஓகே. மாதாஜி. பெருமைப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா? நம்ம இப்பதான் மாதாஜி அடியெடுத்தே வைக்கிறோம். பெருமைப்பட நமக்கு நம்மளை பத்தி இது பெருமைப்பட பகவானை வாய்ப்பு இருக்கிறது. ஓகே ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப சொல்ற, கவனமா கேட்டுக்கோங்க. நம்மளுக்கு பெருமைப்படுத்த தகுதி இல்லை, அது கரெக்ட் தான். தகுதியே கிடையாது. அப்போ பகவானை நாம புகழ்ந்துரைப்பதால் அவளுக்கு புகழ் சேருகின்றதா? அப்படி இல்லைங்க மாதாஜி, அவர் ஏற்கனவே புகழோட இருக்கவர் தானே. அழகு புகழ் செல்வம்ல அவர்கள் ஆறு ஏற்கனவே ஐஸ்வர்யம் உள்ளவர். புகழுடன் இருக்காரு. ஆமா, அழகு புகழ் ஆமா. சோ நாம புகழ்ந்துரைக்கிறதுனால அவருக்கு புகழ் கூடுவது இல்லை. அது போல இல்லை. புகழ்வதற்கு நமக்கு தகுதியும் கிடையாது. ஆனால் அதற்குரிய வாய்ப்பை நமக்கு பகவான் தருகிறார். எவ்வளவு ஒரு கருணை பாத்தீங்களா? சோ இதுல நீங்க எதை எடுக்கணும்? எனக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கணுமா? பகவானுக்கு நான் புகழ்ந்துரைக்கிறனால அவருக்கு புகழ் போய் சேருதுன்னு நினைக்கணுமா? இல்ல பகவான் கொடுத்த கருணைன்னு நினைக்கணுமா? பகவான் கொடுத்த கருணை. எல்லாருக்கும் இது மறுபடியும் கேட்டா தெரியணும். ஏன்னா நாம நிறைய பேர் நினைக்கிறோம் பகவான, இப்ப பாகவதம் படிக்கிறது வந்து பகவானுக்கு நான் வந்து சேவை செய்யறேன், நாம செய்யறதுனால அவருக்கு கூட கிடையாது, குறையறதும் கிடையாது. சோ நமக்கு தகுதி இருக்கான்னு கேட்டா பாகவதம் படிக்க கூட தகுதி இல்ல. ஆனா பகவானோட கருணையினால, பக்தர்கள் கருணையினால நம்மளுக்கு இந்த பாகவதம் படிக்க தகுதி கிடைச்சிருக்கு. பக்தர் சங்கத்துக்கு எனக்கு தகுதி இருக்கா? அதுவும் இல்ல. சோ எந்த தகுதியும் இந்த கலியுகத்தில் இல்லாத நமக்கு பகவான் எல்லா வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த வாய்ப்பை பயன்படுத்தாத பௌதிகவாதிகள் முட்டாள்களாக வெளியுலகில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு வைரம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு தகுதியே இல்லை. ஆனா எனக்கு வைரம் என் கையில கிடைச்சிருக்கு. வைரத்தை விட மிக 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 உயர்ந்த, எண்ணில் அடங்காத, நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்களே குரு மகாராஜ் கருணையினால் நமக்கு இந்த தகுதி கிடைச்சிருக்கிறது. ஆமாங்க. சோ நிறைய பேர் இந்த பாகவத கிளாஸ மிஸ் பண்றாங்க, பகவத்கீதை கிளாஸ மிஸ் பண்றாங்க. கொடுத்தும் எடுக்காத அவங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு என்ன சொல்றது? வைரத்தை எடுத்துக்கோ, வைரத்தை விட உயர்ந்த கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான உயர்வான ஒரு அரிய வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்து கூட அதை எடுக்க மறுப்பவர்களை பற்றி என்ன சொல்றது? இப்பவே நாம வந்து ஒரு 30 பேர் வரோம் ஒரு சமயம் கிளாஸ்க்கு, அப்புறம் பார்த்தா பல பேர் குறைஞ்சிடுறாங்க, அப்புறம் மறுபடியும் வர்றாங்க. சோ ரெகுலர் நித்தியம் பாகவத சேவையா? எப்பவுமே இந்த பாகவதத்துக்கு நாம சேவை செய்யும் போது அது பகவானோட பொற்பாதங்கள்ல நாம அர்ப்பணிக்கிறோம். அதை வந்து நமக்கு ஏத்துக்கிறது இல்ல, அவருக்காக சேவை செய்யறோம். அதுல கொஞ்சம் சுயநலமா இருந்தா கூட நம்ம கேட்கலாமே. அவ்வளவு பெரிய எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது, பகவான்கெல்லாம் நான் அர்ப்பணிக்கிறது இல்ல. சரி, அட்லீஸ்ட் உங்க ஆத்மாவுக்காகவாவது கேட்கலாமே, தினம் வரலாமே. ஏன்னா இது யாருக்கு ஒருத்தருக்காக இல்ல, எல்லாருக்காகவும் நடத்தப்படுது. எத்தனை பேர் 1000 பேர் வேணா கேட்கலாம். ஆனா அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது நிரந்தரமா இதுல வரப்போ எல்லாருமே பலனடைவோம். கேட்பவர்கள், சொல்பவர்கள், இதுல யாருக்கு எந்த பௌதிக லாபம் கிடையாது. நீங்க கேட்கறதுனால எனக்கு புகழ் கூடாது. ஏன்னா இதே மாதிரிதான் புகழ்ங்கிறது யாருக்கும் கிடையாது, பகவானை தவிர யாருக்கும் கிடையாது. சொல்வதால் எனக்கு புகழ் கூடாது. எல்லா புகழும் ஆல் குளோரிஸ் டு குரான் கௌரங்கா, எல்லாவற்றையும் நாம் அர்ப்பணித்து விடுகிறோம். ஏன்னா நம்மளாம் பக்தர்கள், எதையும் நம்மளுக்குன்னு எடுத்துக்கிறது இல்ல. சோ இதனால எல்லாருமே நல்லா உணர வேண்டும். அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொரு வரியும் இங்க ரொம்ப முக்கியமானது. அதை நாம புரிஞ்சுக்கிற விதத்துலதான் நம்மளோட உணர்வு இருக்கு. சோ சத்துவ குணத்துல, சுத்த சத்துவ குணத்துல இதை புரிஞ்சுக்கணும். பகவானுக்கு நாம் புகழ் சேர்க்க வேண்டியதில்லை, ஆனால் பகவானால் இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பிருது மகாராஜா போன்ற தூய பக்தர்கள், அவங்க எல்லாம் ஏற்கனவே தன்னுணர்வு பெற்ற தூய பக்தர்கள். அதனால இயற்கையாகவே முழுமுதற் கடவுளின் செயல்களை பெருமைப்படுத்துவதில் நாட்டமுள்ளவரா அவர் இருக்கிறார். நாமெல்லாம் பகவானோட செயலை பெருமைப்படுத்த முடியாது, ஏன்னா நம்மளுக்கு அந்த தகுதி இல்லை. அதனால நாமெல்லாம் இப்போ அட்லீஸ்ட் பகவான் அந்த வாய்ப்பை கொடுத்ததுனால அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். சோ பரமபுருஷ பகவானின் மாயா சக்தியிடம் விழுந்து விடுகிற குற்றவாளியாக ஒருபோதும் அவர் ஆகப் போவதில்லை அப்படின்னு குமாரர்கள் உறுதி செய்யறாங்க. ஏன்னா நாமெல்லாம் வந்து இப்ப படிப்போம், அடுத்த செகண்ட் வெளியில போனா ஏதாவது தவறு செய்ய நேரிடலாம். ஏன்னா நாம மாயா சக்தியில விழுந்திருக்கிறோம். ஆனா பிருத்து மகாராஜா அப்படிப்பட்டவர் இல்ல.
அதுக்கு குமாரர்கள் சனத்குமாரர்கள் உறுதியளிக்கிறாங்க. இப்ப பகவானின் பெருமைகளை பேசுவதிலும் கேட்பதிலும் ஒருவன் ஈடுபடும் பொழுது அவன் மனதில் இருக்கும் பௌதிக மாசு நீங்கி தெளிவடைவதற்குரிய வழியாக அது அமைகிறது. வேற எதனால நம்ம மாசுக்களை அகற்ற முடியும்? வேற வழியே கிடையாது. இது ஒண்ணுதான் வழி. சோ நீ ஆசைப்பட்டாலும் சரி, இஷ்டப்பட்டாலும் சரி, நேரம் இல்லைனாலும் சரி, நேரம் இருந்தாலும் சரி, இதுக்கு வந்தேதான் ஆகணும். சோ கர்மத்திலோ ஞானத்திலோ யோகத்திலோ ஒருவன் மனதில் இருக்கும் மாசு நீங்கிறது கிடையாது. கர்ம யோகம், ஞான யோகம், அப்புறம் மற்ற யோகங்கள், தியான யோகம், அதுல எல்லாமே அஷ்டாங்க யோகம், ஹட யோகம், இதுல எல்லாம் மாசு நீங்காது. ஆனால் ஒருவன் பக்தி தொண்டு புரிவதன் மூலம் பகவானின் திருவடி தாமரைகளிடம் அடைக்கலம் புகும் பொழுது எவ்வித கடினமும் இன்றி அவன் மனதில் இருக்கும் மாசு தானே நீங்குகின்றது. சோ இது மிகப்பெரிய வாய்ப்பு, நமக்கு பகவான் கொடுத்த கிஃப்ட். நம்மளோட சத் சங்கம் தொடர்ந்து நல்ல முறையா நம்ம போயிட்டு இருக்கணும். நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி போயிட்டு இருக்கோம். எல்லாரும் இதுல மறக்காம கலந்துக்கோங்க. இப்ப நான் கோயிலுக்கு போறதுனால இதோட முடிச்சுக்கிறேன். ஏதாவது கருத்துக்கள், ஏதாவது சந்தேகம் இருந்தா பார்க்கலாம்.